Morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 2 progress check. நம்ம பிசின்னு சொல்லி ஹிண்ட் மாதிரி சும்மா ஒரு டினோட் பண்ணிக்கிறேன். பிசி பேஜ் நம்பர் 41. ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி திங்கிங் கார்னர் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஃபுல்லாக, அதை பார்த்துக்கோ. சரியா? ரைட். இது சாப்டர் 2 சீக்வன்ஸ் சீரீஸு 6 நம்பர் சிஸ்டம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேயா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 1 கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். புக் எடுத்து வச்சுக்க. சார் எழுதுனா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், யூக்ளிட் division algorithm is a repeated application of division lemma until we get remainder. எப்பயுமே திருப்பி ஈக்குவல் டிவிஷனை செஞ்சுக்கிட்டே வருவோம். செஞ்சுக்கிட்டே வரையில் கடைசியில் ஆன்சர் என்ன வந்தால் நிறுத்துவோம். 0 வந்தால் தான் HCF கண்டுபிடிப்போம். எது 0 வந்தால் தான்? ரிமைண்டர் 0 வந்தால். அப்போ ரிமைண்டர் இஸ் என்னது? 0 அப்படின்னு அர்த்தம். புக்கில் நோட் பண்ணி எழுதிக்க. சரியா சொல்கிறது? எப்போயுமே மறந்துடக்கூடாது. ரிமைண்டர் 0 வந்தால் தான் HCF கண்டுபிடிக்க முடியும் கடைசியில். அந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வரையில். சரியா? ரைட். அப்போ ரிமைண்டர்ன்றது மீதி அப்படின்னு அர்த்தம் தமிழில். ரிமைண்டர்ன்றது என்னது? மீதி அப்படின்னு அர்த்தம். ரைட். புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஆன்சர் ஃபில்லப் பண்ணிக்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ பார்க்க முடியாட்டாலும் புக்கில் பார்த்துக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. இப்போ எக்ஸாம் டைமில் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ வாட்டி இது பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேஜ் நம்பர் எடுத்து வச்சு 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் இது அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு நீ ஒன்ஸ் முன்னாடி திருப்பி பார்க்கையில் புக்கிலே பார்த்துரு. அதான் பெஸ்ட்டு. ரைட். அதே மாதிரி HCF ஆஃப் 2 ஈக்குவல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு 2 ஈக்குவல் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு HCF என்ன? கேட்கமா கே அப்படின்னு கொடுத்துருக்கான். கேட்கமா கே அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நீனே யோசிப்பார். ஒரு நம்பரு 4,4ன்னு எடுத்தோம்னா இது HCF இது காமனாக 4 டிவைட் பண்ணும். அப்போ இட் செல்ஃப் அதே தான் வரும். என்ன வரும்? HCFன்னு வரும். அதே தான் வரும். அப்போ கே தான் ஈக்குவல் பாசிட்டிவ் இன்டிஜருக்கு. ஈக்குவல் பாசிட்டிவ் இன்டிஜர்னு வார்த்தை இருக்குது, பார்த்துக்கோ. பாசிட்டிவ் இன்டிஜருக்கு HCF அதே தான் வரும். HCF இட் செல்ஃப் தான். சரியா சொல்கிறது? மறந்துடாத. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு அந்த பேஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கான்னு பார்த்துட்டு அது தகுந்தாப்பில் கணக்கு பண்ணிக்க. கொஸ்டின் 2 சொல்லியிருக்கேன். ரைட். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அந்த பேஜில்? வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ரைட். அப்போ அடுத்து எந்த பேஜில் இருக்குதுன்னு பாரு. அந்த பேஜ் எடுத்துட்டு பொறுமையாக செய்யணும். சரியா சொல்கிறது? அதில் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஸ்டின் முக்கியம். பேஜ் நம்பர் 45 இருக்குது. பேஜ் நம்பர் 45 45. எவ்ரி நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு நேச்சுரல் நம்பரை எப்படி நம்ம எக்ஸப்ட் எவ்ரி நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் தமிழாக்கம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் யோசிச்சுக்கோ. நேச்சுரல் நம்பர் அப்படின்றது இயலெண்கள் தவிர அப்படின்னா அது தவிர அப்படின்றது. கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்க. ஃபஸ்ட்டு டேஷ் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்க. எவரி நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் 1 அப்படின்னு வச்சுக்கோ. 1ஐ தவிர கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் 2 இதாக பிரித்து எழுதலாம். எது 2ஆக பிரித்து எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் எழுதலாம். ப்ராடக்டாக பிரித்து எழுதலாம்னா ப்ரைம் நம்பர் ப்ராடக்டாக பிரித்து எழுதலாம். மற்றதை 1ஐ தவிர ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக பிரித்து எழுதலாம். புரியுதா சொல்கிறது? 1ஐ தவிர எக்ஸப்ட் 1 அப்படின்றனால அந்த 1ஐ விட்டுறணும். இதுதான் செகண்டுக்குள்ள ஆன்சர். ஃபஸ்ட்டு டேஷில் 1, 2வது டேஷில் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். 1 மட்டும் அப்படி எழுத முடியாது. மற்ற எல்லா நம்பரையுமே என்ன செய்யலாம்? நேச்சுரல் நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதலாம். செகண்ட் ஒன் இது 1. செகண்ட் ஒன், இன் ஹவு மெனி வேஸ் ஏ காம்போசிட் நம்பர்
கேன் பி ரிட்டன் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி காம்போசிட் நம்பரை சரியா எழுத முடியுமா பவர்ஸில் அப்படின்னு ப்ரைம் நம்பருடைய பவர்ஸில் எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அப்போ நம்ம காம்போசிட் நம்பர்ன்ற ப்ரைம் நம்பரை தவிர ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தோம் 4 அப்படின்னு எடுத்தோம்னா இது 2ஆல் போட்டால் 2 2 சார் 4ன்னு வந்துடும். அகைன் 2 போட்டால் என்ன வந்துடும் 1. அப்போ 2 ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா சொல்கிறது. அப்போ 6ன்னு போட்டோம்னா 2 போட்டோம்னா 3 2 சார் 6. அடுத்து 3 போட்டால் 1 வரும். அப்போ 2 power 1 இன்ட்டு எழுதலாம் 3 power 1 அப்படின்னு எழுதலாம். சரியா சொல்கிறது. அதே மாதிரி ஏதாவது நம்பர் எடுத்து செஞ்சு பாரு. அதாவது காம்போசிட் நம்பர் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு பவர் ஆஃப் ப்ரைம்ஸ் ப்ரைம் நம்பருடைய பவராக எழுதலாம், எத்தனை எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி அர்த்தம். முடியும்ல சரியா. ஆனால் ஹவு many வேஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம எப்படி நம்ம வேஸை வந்து அசம்ஷன் பண்ணி சொல்ல முடியுமா சொல்கிறது என்ன சொல்கிறோம். அதாவது எத்தனை முறை வேணாலும் வரலாம். 2 power 2 வரலாம், 2 power 1 வரலாம், 3 power 1 வரலாம். யூனிக்யூலி அப்படின்னு சொல்லலாம், யூனிக்யூ அப்படின்னு சொல்லலாம். தனித்தன்மை வாய்ந்தது, அதாவது ஒருமைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். யூனிக் UNIQUE அப்படின்னு சொல்லலாம் யூனிக்குன்னு. சரியா. ஒருமைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆன்சரை பொறுத்து தான் நம்ம எழுத முடியும். சரியா. 2 power 1 வரலாம், 5 power 1 வரலாம், 3 power 1 வரலாம். ப்ரைம் நம்பர் பவர்ஸ் எது வேணால் வரலாம். யூனிக் அப்படின்னா தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா த நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் எனி ப்ரைம் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு ப்ரைம் நம்பரை சரியா நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் எனி ப்ரைம் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. எந்த ப்ரைம் நம்பரையும் டிவைசர் அப்படி இருக்குது. டிவைடண்ட் டிவைசர் கோசன்ட் ரிமைண்டர் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல உனக்கு. சரியா சொல்கிறது. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 2 வரும். என்ன வரும் 2. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்லேயே ஒரே ஒரு என்னதான் இருக்கும் ஈவன் ப்ரைம் நம்பர். என்னது அது 2. புரியுதா சொல்கிறது. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. த நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் எனி ப்ரைம் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன வந்துடும் ஆன்சர் 2. சரியா. 2 1 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். சரியா சொல்கிறது. மற்றெல்லாம் என்னது ஆட் ப்ரைம் நம்பரில் ஓடியாந்துடும். ஆட் நம்பரில் வந்துடும் எல்லாமே. அதனால் இந்த நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி 2. சரியா சொல்கிறது. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 சொல்லலைண்ணா ப்ரைம் நம்பர் 2 சொல்லலை. இந்த ஆன்சர் ஒரு 2 into 1 அப்படின்னு அர்த்தம். 7 எடுத்துட்டோம்னா என்ன எழுதலாம் 7 into 1 அப்படின்னு எழுதலாம். 5 எடுத்துட்டோம்னா எழுதலாம் 5 into 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ எத்தனை நம்பர்ஸ் கிடைக்குது அப்படி சொல்ல வர்றேன். 2. இந்த ப்ரைம் நம்பர் இந்த நம்பர்னு மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா அது நம்ம யோசிச்சின்னா தப்பாயிரும். ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடைக்குது அப்படின்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 5 into 1 7 into 1 2 into 1 எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். மல்டிப்ளை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஆனால் எத்தனை நம்பர்ஸ் வருது 2 தானே வருது. அதனால் அந்த 2 எழுதியிருக்கேன். சரியா சொல்கிறது. நிதானமாக நிறுத்தி யோசிச்சுக்கோ. ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்றே தான் இருக்கும் 2. அதே எடுத்து நம்ம செஞ்சாலுமே இப்படி தான் வரும். அடுத்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாலும் 17 எடுத்துக்கிட்டாலும் சரி 17 into 1 அப்படி தான் வரும். சரிதா. அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 46. பேஜ் நம்பர் 46. பேஜ் நம்பர் 46ல் இஃப் m divides n then GCD and LCM of m, n r அப்படின்னு கேட்டிருக்கு. m பார்த்துக்க போகலாம். சென்டென்ஸை பார்த்துக்கோ. சென்டென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றாவது m டிவைட்ஸ் என்னது என்னன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா m இப்படி n by m அப்படின்னு எழுதணும். m வந்து என்ன டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ ஜிசிடி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சும்மா நீனா ஒரு நம்பர் எடுத்தினா சரியா சொல்கிறது. நீனா ஒரு நம்பர் எடுக்கிற அப்படின்னு வச்சுக்குவேன் 8/4 இப்படி எடுத்தோம்னு வச்சுக்குவேன் 1 4s are 4 2 4s are 12 அப்படின்னு அடிச்சிடலாம். இல்லை நம்பர் அடிக்க வேண்டாம். முதல்ல ஜிசிடி என்ன வரும் பார்ப்போம், HCF என்ன வரும் பார்ப்போம். 8க்கு போட்டினா 2 into 2 into 2. 4க்கு போட்டால் 2 into 2. அப்போ ஜிசிடி எழுதணும் அப்படின்னா என்ன வந்துடும் 2 2s are 4ன்னு வந்துடும். இன்னொரு 2 2s are 4 சாரி இது ஒரு 2 இது ஒரு 2. அப்போ எத்தனை வந்துருச்சு. இதில் ஒரு 2 காமனாக எழுதுகிறோம், இதில் ஒரு 2 காமனாக எழுதுகிறோம். 2 2s are 4.
இதான் எல்சிஎம் எழுதணும் அப்படின்னா மிச்சத்தையும் சேர்த்து எழுதணும்ல. அப்போ 2 காமனாக உள்ளதை எடுத்துகிட்டு இன்னொரு 2 எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும்? 8 வந்துடும். அப்போ இதில் எழுதையில் ஜிசிடி அப்படின்றது பார்த்துக்கோ, அந்த பிளேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. 8 மேலே உள்ளது, அப்போ 4 கீழே உள்ளது. அப்போ எம் வந்து ஜிசிடியாக வந்துடும். எல்சிஎம் வந்து எதான் வரும்? ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காமிச்சு சொல்கிறேன். எல்சிஎம் வந்து எதான் வந்துடும்? 8ன்னு வருது, என்ன வந்துடும். புரியுதா சொல்கிறது? அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. சரி, நான் சொல்கிறது பார்த்துக்கோ. செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, the HCF of numbers of the form 2 power n and 3 power n is அப்படின்னு சொல்லியிருக்கு. HCF வந்து ஃபார்ம் பண்ணது நம்பரு, ஆனால் எந்த அடிப்படையில் ஃபார்ம் பண்ணதுன்னா 2 power m அண்டு 3 power n இஸ்ன்னு கொடுத்து கேட்டிருக்கான். நல்லா யோசிச்சுப்பார். ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், எம்முக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி எண்ணுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 2 power 2, எண்ணுக்கு 2 எடுத்துக்கிறோம், 3 எடுத்துக்கிறோம். அப்போ 2 power 2, இது 3 power 3, இது 4, இது 27. அப்போ எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா 4 போட்டால் 2 2 2 1. அதே மாதிரி இதுக்கு போட்டோம்னா 27, 9 3s are 27, 3 3s are 9, என்ன வந்துருச்சு? 3 1. அப்போ இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் போட்டோம்னா, ஹச்சிசிஎஃப்னு தான் கேட்டிருக்கு. அதில் என்ன கேட்டிருக்கு? ஹச்சிசிஎஃப் அப்படின்னு தான் கேட்டிருக்கு. 2 power n அண்டு 3 power n போட்டோம்னா 1 வரும். என்ன வரும்? 1 வரும். இந்த மாதிரி இதில் 2 வருது, எப்படி இதில் 3 3 வருது, எப்படி ஹச்சிசிஎஃப் எடுக்க முடியும்? அப்போ எது 2 தான் எடுக்க முடியும்? காமனாக 1 தான் எடுக்க முடியும் ஹச்சிசிஎஃப்பில். தெரியுதா சொல்கிறது? ஹச்சிசிஎஃப் என்னது? 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அதே நம்ம எடுத்தோம்னா 2 power m 3 power n இருக்குது. எம்முக்கு அந்த 2 எடுக்கிறோம், எண்ணுக்கு அந்த 3 எடுக்கிறோம். எடுத்து நம்ம ஹச்சிசிஎஃப் பார்த்தா 1 அப்படின்னு வரும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. கொஸ்டின் எடுத்து புக்கை எடுத்து அதில் எழுதி வச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 48 இருக்குது பிசி. புரியுதா சொல்கிறது? பேஜ் நம்பர் 48 இருக்குது. ப்ராக்ரஸ் செக். 2 integers a and b ஆர், சரியா சொல்கிறது, கான்குருவன்ட் மாடுலோ n இஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 இன்டிஜர் சொல்லியிருக்கு. அந்த 2 இன்டிஜர் என்ன சொல்லியிருக்கான்? ஏ பி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அதை எழுதையில் ஏ கான்குருவன்ட் பி mod n அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான், எழுத சொல்லியிருக்கான். புரியுதான்னு பார். சரியா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்க. அது என்ன ஏதாவது நம்பர் எடுத்து பிரித்து காட்டணும் அப்படின்னா, ஒரு நம்பரை எடுத்து நீ பிரித்து காட்டு. 9 அப்படின்னு வச்சுக்கோவேன், 9 அப்படின்னு வச்சுக்கோ. இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4 2s are என்ன வந்துடும்? 8. ரிமைண்டர் என்ன வந்துடும்? 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரிமைண்டர்னு அர்த்தம், இது கோசன்ட்டுன்னு அர்த்தம். தெரியுதா சொல்கிறது? இதுதான் ஏ, இதுதான் என்னது? பி அப்படி அர்த்தம். அப்போ பொறுமையாக நிதானமாக பண்ணிக்க. இதை உள்ளே கொண்டு போகணுமா? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு அப்படின்னு எழுதலாம். எழுதினோம்னா என்ன வரும்? ஏயும் பியும் கழிச்சோம்னா ஏ மைனஸ் பி. அப்போ 9 மைனஸ் 2 அப்படின்னா என்ன வந்துடும்? 7 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். தெரியுதா சொல்கிறது? 9 மைனஸ் 2 4 2 சார் 8 போட்டோம்ல. சரியா? பி வந்து 6 கழிச்சிட்டோம்னா, சாரி இந்த இதில் இப்படி சொல்லாமல் இதில் ஏயிலேருந்து 6 கழிச்சிட்டோம்னா எக்ஸாக்ட்லி டிவைட் ஆயிரும். ஏயிலேருந்து 6 கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 7லேருந்து 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி டிவைஸ் ஆயிரும் நம்பர் இந்த டிவிடெண்டில். சரியா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. அப்போ ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். சரியா? எக்ஸாக்ட்லி டிவைட் ஆயிரும் ஏ மைனஸ் பின்றது. இல்லைனா ஏ மைனஸ் ஆர்னு எழுதிக்கலாம். இல்லை ஏ கான்குரண்ட் பி மாடுல என் அப்படின்ற ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் செம்மு. அப்போ ஃபஸ்ட்டில் என்ன எழுதணும்னா
அதாவது ஏ மைனஸ் பி அப்படின்றது எக்ஸாக்ட்லி டிவைஸ் ஆயிரும். சரியா சொல்கிறது? டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ஏ மைனஸ் பின்ற டிஃபரன்ஸ் வந்து பை இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு வந்துடும். ஏ மைனஸ் பி அப்படின்றது டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும், என்னது ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னால் மைனஸ் வித்தியாசம் பை an integer மல்டிபிள் அப்படின்னு எழுதணும். ஏ அண்டு பி அப்படின்னு அர்த்தம். ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டோம்னா ஒரு இன்டிஜர் வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா அது எக்ஸாக்ட்லி டிவைஸ் ஆயிரும். எக்ஸாக்ட்லி என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். அதை பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. அதாவது த செட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துக்க. ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் விச் லீவ் ரிமைண்டர் 5 when divided by 7r அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதை வந்து நம்ம கான்குரண்ட் மாடலில் போட்டு எழுதையில் ஒரு நம்பர் இருக்குது கான்குருவன்ட், அது வந்து எதால் என்ன கிடைக்கிது, ரிமைண்டர் வந்து 5 கிடைக்கிது. ஆனால் எதால் டிவைட் பண்ணையில் mod 7 அப்படின்னு அர்த்தம். இதுதான் டிவைசபிள் நம்பர். சரியா சொல்கிறது? 7ஆல் டிவைட் பண்ணையில் கிடைக்கிது என்னது ரிமைண்டரு, இது 5. இதுதான் இந்த ரிமைண்டர்ன்றது நான் வச்சுக்கோ. அந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணால் தான் இது எக்ஸாக்ட்லி டிவைட் ஆகும். எக்ஸாக்ட்லி என்ன டிவைட் ஆகும். சரியா சொல்கிறது? ரைட். அப்போ யோசிச்சுப்பார், அது மாதிரி நம்பர்ஸ் கேட்குறான் 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி. ஒன்றும் நம்ம ஆட் பண்ணி எழுதிடலாம். இப்போ 12 வந்து இருக்குதுன்னு வச்சுக்கவேன். 12 இருந்துச்சுன்னா 12 இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா, சாரி 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் ரிமைண்டரு? 2 5 are 10, 2 கிடைக்கும். சரிதானே? mod 7, 1 7 is 7. கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதாவது 12 இருக்குது, 7ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 7 is 7, என்ன வந்துடும்? 5 வந்துடும். அதே மாதிரி 19 எழுதுகிறோன்னு வச்சுக்கோவேன். 7 3 5 3 7 2 7s are 14 வந்துடும். மிச்சம் எவ்வளோ வந்துடும்? 5 வரும். அப்போ 12 19 இந்த மாதிரி எழுதணும் நம்பர்ஸ். 7 7 ஆட் ஆகுது தெரியுதா? அடுத்து என்ன வந்துடும்? 7 ஆட் பண்ணோம்னா 26 வந்துடும். இப்படி போகும். இதுதான் அந்த நம்பர்ஸ். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ நிதானமாக, அவசரப்பட்டுறாம. 77னா 9 வரும். அடுத்த 9னா என்ன வரும்? 25 26 வருமா? யோசிச்சுக்கோ. 26 டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோவேன் பொறுமையாக. 5 சாரி 7 7னா 7 3s are 21. மிச்சம் என்ன வந்துடும்? 5 வந்துடும். சரியா சொல்கிறது? பார்த்து இதை நம்ம ரிமைண்டர் என்ன வரணும்? 5 வரணும். சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 58. பேஜ் நம்பர் 58 ப்ராக்ரஸ் செக், யூனிட் 2ல் உள்ளது, சாப்டர் 2ல் உள்ளது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். 2 தொடர்ச்சியான நம்பர்கள் இருக்குல்ல, அதோடைய டிஃபரன்ஸ் வந்து ஏபியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஈக்குவலாக இருக்கும் அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், தொடர்ச்சியான 2 இருக்குன்னு சொல்லியிருக்கு. எப்படி சொல்லுவார்? டிஃபரன்ஸ்னால் காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேஸ்க்கு வந்து டின்னு அர்த்தம். டின்னா எதாச்சும் சொல்லுவோம், அதுக்கு பேர் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு எழுதினாலும் சரி, டின்னு எழுதினாலும் சரி. இப்படி தான் ஃபஸ்ட்டு டேஸ்க்கு. ரைட்டு. செகண்ட் ஒன்றுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. கொஸ்டினை வாட்சி பார்த்துக்கோ. செகண்ட் ஒன், இஃப் என்ன சொல்லியிருக்கான்? ஸ்மால் ஏ. இஃப் என்ன சொல்லியிருக்கா தம்பி? ஸ்மால் ஏ அண்ட் ஸ்மால் டி ஆர் த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏபி, தென் 8th டேர்ம். ஏக்கு ஏ தான் சொல்லியிருக்கான், டிக்கு டிஏ சொல்லியிருக்கான், எண்ணுக்கு வந்து 8 கேட்டிருக்கான். T8 என்ன அப்படின்ட்டு. அப்படியே Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ T8 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 7D. அவ்வளோதான் ஆன்சரு.
புரியுதா புரியலையா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ பொறுமையாக செய்யணும் நம்ம. சரிதானே? அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது டின்னு அவனே சொல்லிட்டான். காமன் டிஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டான்? ஃபஸ்ட் டேர்ம் சொல்லிட்டான், டியும் கொடுத்துட்டான் அவனே ரெண்டுமே. அப்போ தென் ஏபி 8th டேர்ம் மிஸ்ன்னு கேட்குறான். அப்படியே போட்டு எழுது, அவ்வளோதான். சிம்பிள் ஆயிடுச்சுல. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, இஃப் nth term is of an AP, then T2n minus Tn is அப்படின்ட்டு எழுதியிருக்கு. 2n மைனஸ் என்ன சொல்லியிருக்கு? Tn அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். Sn மைனஸ் Sn மைனஸ் 1 அப்படின்னா இது ஒரு கணக்கில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 5 மார்க்கு எக்ஸாம்பிள் இருக்கும். Sn டேர்ம்ஸ் கொடுத்தோம், Sn டேர்ம் கொடுத்து nth டேர்ம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த ஃபார்முலா வேணும். புரியுதா சொல்கிறது? அப்போ பொறுமையாக செஞ்சுக்க. அப்போ நம்ம கேட்டிருக்க, இப்போ கேட்டிருக்கு, இது கேட்டிருக்காங்க. நான் இது உனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், இதை வச்சு கணக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, T2n எப்படி எழுதுவேன் அப்படின்ட்டு பாரு. A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போ 2n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதுவேன். மைனஸ் A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதுவேன். என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். A ப்ளஸ் 2nd உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டி ஈக்குவல் டு, சரியா, மைனஸ் ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டி. அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல், ஒரு என்டி 3 என்டின்னு வருது. மைனஸ் என்ன வருது? டின்னு வருது. என்ன வருது? மைனஸ் டின்னு வருது. கரெக்டாக எழுதியிருக்கானான்னு பார்த்துக்கோ. என்டி மைனஸ் டி, இது 2nd டி. இப்போ என்ன ஆகுது? 3nd. பொறுமையாக நிதானமாக சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணையில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கோ. ஏன்னா அவசரப்படுறாமல் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் தர்ற மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் கழிச்சா, கூட்டினாவா கழிச்சாவா? மைனஸ் என்டி வரும்ல இந்த இடத்துல. மைனஸ் என்டி அப்படின்னா இது என்ன ஆயிருண்டா தம்பி? இது ஒரு என்டின்னு கிடைக்கும். அதே மாதிரி இது என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக இந்த மைனஸ் விட்டுட்டேன் பாரு, உள்ளே போகும்ல. நம்ம ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கணும் ஆக்சுவலி. இப்படி உள்ளே போகையில் மைனஸ் என்டி இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ என்ன வந்துருச்சு? என்டின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 2 என்டியில் ஒரு என்டி போச்சுன்னா ஒரு என்டி. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் T2n மைனஸ் Tn. செஞ்சு பாரு. இப்படி இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகையில் நம்மளுக்கு மைனஸ் மல்டிப்ளை ஆகையில் மாறிடும். நான் வந்து மைனஸை கவனிக்கல விட்டுட்டேன் பற்றியா? பார்த்து கேர்ஃபுல்லாக செய். என்டி அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 60 இருக்குது. புக்கை எடுத்து வச்சுட்டு அதிலே எழுதிடு. திருப்பி சொல்கிறேன், நம்ம வீடியோ பார்க்க முடியாது, ஸ்கூலில் இருப்போம், அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்தாலும் பேரண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு படிக்கிறது வேறு. அடிக்கடி செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. சிஸ்டம் இருந்தால் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஸோ நீ புக்கில் ரைட் பண்ணிடு எல்லாத்தையுமே. அப்போ தான் உனக்கும் புரியும். அடுத்து நெக்ஸ்ட் நீனா புக்கை வச்சு பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எ கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு. கான்ஸ்டன்ட்னா மாறிலி. எல்லா ஏபியில் 0ன்னு அர்த்தம். இல்லை, காமனாகவே எப்பயுமே பொதுவாக அப்படின்னு சொல்கிறது 1 2 3 அப்படின்னு போட்டாலும் அது ஒரு ஏபி தான். நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறதுமே. அப்புறம் செப்பரேட் பண்ணால் என்ன வந்துடும்? 1 வந்துடும். அந்த மாதிரி ரெண்டு இது காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது. கான்ஸ்டன்ட்னா ஒரே நம்பராக இருந்தால் அந்த மாதிரி 1 2 3 வர மாதிரி தனித்தனி நம்பரு. இப்போ 4,4,4ன்னு போட்டாலும் இது காமன் டிஃபரன்ஸ். செப்பரேட் பண்ணி பார்த்தா என்ன வந்துடும்? 0. இதை தான் இங்கே சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி செகண்டு ஏ அண்டு எல் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் ஏபின்னு கொடுத்துருக்கு. சரியா? ஏ வந்து ஏ தான், எள்ளு வந்து எண்ணு வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து எள்ளு வந்து என்னது? லாஸ்ட் டேர்ம். சரி, லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹவு மெனி டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், விச் டேர்ம்ஸ்னு கேட்டால் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 தான். இதுதான் ஃபார்முலா. நான் வச்சுக்க 2 மார்க்லேயே எழுதலாம். ஹவு மெனி டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், விச் டேர்ம். இது மூன்றுக்குமே இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம்.
how many terms, number of terms, which terms. TN ஃபார்முலா போட்டும் செய்யலாம், n கண்டுபிடிக்கணும். TN ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், சேம் டைம் இதையும் யூஸ் பண்ணலாம். இது மூணுமே how many terms, number of terms, which term. உறுப்புகளின் எண்ணிக்கை, எத்தனை உறுப்புகள் உள்ளன, எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரெண்டு தான் 60 பேஜ் நம்பரில் இருக்குது. சரி பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு 62 பேஜ் நம்பர், 62 பேஜ் நம்பர் 62. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்க. இஃப் எவரி term of an AP is multiplied by 3, then common difference of the new APன்னு சொல்லியிருக்கு. ஒரு AP இருக்குது, 2 4 6 8ன்னு வச்சுக்கவேன். இது AP தான். என்ன 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6, சரியா? 4 3s என்ன ஆயிரும்? 12 வரும். 6 3s 18 வரும். 24 வரும். இப்படி போகும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் த நியூ ஏபி. இது ஓல்டு ஏபி அவன் கொடுத்தது, சரியா சொல்கிறது? இது ஒரு ஏபி. இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் பார்த்தா 2. இப்போ இதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூ ஏபி. இதுக்கு பேர் என்னது? நியூ ஏபி, புதுசாக வந்த கொடுத்துற வரிசை. சரியா? இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஏற்கனவே உள்ள ஓல்டு இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வந்துடும்? 6 வருது. இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வருது? 6 வருது. அப்போ நீ நல்லா யோசிச்சு பாரு, ஏற்கனவே உள்ள காமன் டிஃபரன்ஸோட இந்த நம்பர் மல்டிப்ளை ஆகுது, அப்படி தானே? 2 × 3. அப்போ இந்த டின்றது ஓல்டு ஏபியோடைய டிஃப்ரென்ஸு, அதோட இந்த நம்பர் மல்டிப்ளை ஆகுது. புரியுதா சொல்கிறது? இந்த டின்றது என்னது? ஓல்டு டியோட இந்த 3ன்ற நம்பர் மல்டிப்ளை ஆகுது. இதுதான் இங்கே கான்செப்டாக சொல்லணும். ஓல்டு டிஃபரன்ஸ், ஓல்டு ஏபியோடைய டிஃபரன்ஸு, சரியா? அதான் டின்னு சொல்கிறது. இன்ட்டு மல்டிபிள் நம்பர் 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆன்சர் கிடைக்கும்? இது டி தானே, இது 3 தானே. அப்போ என்ன வந்துடும்? 3D அப்படின்னு அர்த்தம். அந்த ஓல்டு ஏபியுடைய டிஃப்ரென்ஸை டின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதாக கன்சிடர் பண்ணியிருக்கேன்ல டின்னு. அதோடு அவன் மல்டிப்ளை பண்ண நம்பர் என்னது? 3. அது ரெண்டு மல்டிபிள் ஆகி நியூ ஏபிக்கு காமன் டிஃப்ரென்ஸாக வரும். நியூ ஏபிக்கு காமன் டிஃப்ரென்ஸு இதுதான் ஆன்சர், 3AD. தெரியுதா சொல்கிறது? ரைட். சப்போஸ் அந்த நியூ அந்த சீக்வன்ஸை வந்து ஒரு 4ஆல் மல்டிபிள்னா 4Dன்னு வரும். 5ஆல் மல்டிச்சுன்னா 5Dன்னு வரும். அப்படி ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஏகமா பிகமா சிஆர்ன்றது 3 நம்பர்ஸு வில் பி இன் ஏபி இட் ஒன்லி இஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். வி நோ தட் அப்படின்ட்டு. ஏகமா பிகமா சின்னு 3 ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா, ஆரின் ஏபியில் இருந்துச்சுன்னா அதை சொல்லுவாங்க. அதாவது 2B = A + Cன்னு சொல்லுவாங்க, அல்லது B = A + C/2ன்னு சொல்லலாம். எப்படி சார் அப்படின்ற கேள்விக்கு அர்த்தம் காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல். காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல்னு சொல்கிறனால B/A = C/B. சரியா? சாரி, சப்ராக்ஷன், ரேஷியோவில் போயிட்டேன் பாரு. B - A C = C - B. ரெண்டு சைடும் கொண்டு போனால் B - B + B ஆயிரும். இங்கிட்டு C + A அல்லது A + C. அப்போ 2B = A + C அப்படின்னு அர்த்தம். சேம் டைம் மறந்துடக்கூடாது, இதுவும் நம்ம கேட்கலாம், வாய்ப்பு உண்டு. அப்போ ஏகமா பிகமா சி ஆரின் ஏபி அப்படின்னா மிடில் டேர்ம் இருக்குல்ல, இந்த மிடில் டேர்ம் அதை 2B = A + C. இல்லை என்றால் காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் வச்சு செஞ்சு பார்க்கணும். சப்போஸ் ஏகமா பிகமா சி ஆரின் ஜிபின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது காமன் ரேஷியோ ஈக்குவலாக்கி கொண்டு வரணும். R1 = R2ன்னு கொண்டு வரணும். ஏகமா பிகமா சி ஆரின் ஜிபின்னு சொல்லிட்டா மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்கிறது B² = ACன்னு சொல்லலாம், அல்லது B = √AC சொல்லலாம். இது ஒரு ஹிண்ட் உனக்கு கொடுக்குறேன், இம்பார்ட்டன்ட். எப்படி சார் அப்படின்னா R1 = R2ன்னு போட்டு அப்போ T2/T1 போடுவோம்ல. அப்போ B/AC = C/B கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் B² = AC கிடச்சிரும். இது உனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இதோடைய ஆன்சர் வந்து இதுதான். சரியா சொல்கிறது? ஜிபியில் கேட்டால் அப்படின்றக்காண்டி உனக்கு அடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்ரஸ் செக், பேஜ் நம்பர் 64. குட். புரியுதான்னு பார்த்துக்கோ. சில விளக்கங்கள் கொடுக்கல கொஞ்சம் தடுமாறும். ஏன்னா உனக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கையில் நம்மளுடைய தாட்டில் நாங்கள் செஞ்சிடலாம்.
உனக்கு அது எப்படி ஏற்றுக்கக்கூடிய மனநிலை கொண்டு வரணும் அப்படின்றனால தான் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு, சின்ன விளக்கங்கள் வேறு மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். சரியா? ரைட். த சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாற்று வச்சுக்க. சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா, லெட்டர்ஸ் ஒன்றும் இல்லை, கமா போட்டு எழுதுறது. இப்படி பேசிக்கலி கமா போட்டு இப்படி எழுதுறது. சீரீஸ் அப்படின்னா அதில் ப்ளஸ் நம்பரோ மைனஸ் நம்பரோ ஆட் பண்ணி ஒரு சைனை இன்க்ளூட் பண்ணி எழுதணும். சைனை என்ன செய்யணும்? இன்க்ளூட் பண்ணி எழுதணும். அதுக்கு பேர் சீரீஸ் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன சொல்லியிருக்கான்? சம்முன்னு சொல்லிட்டான்ல, அப்போ இதை ப்ளஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி அர்த்தம். இதுதான் இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் சீரீஸ். அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா சொல்கிறது? மறந்துடாத. 2 வேறு ஒன்றுமே இல்லை. மைனஸ் போட்டு எழுதலாம், ப்ளஸ் போட்டு எழுதலாம். ஆனால் சம் ஆஃப்னு சொல்கிறனால அவன் ப்ளஸ் சம்முன்னு கொடுத்துருந்தனால நான் கூடுதல்னு அர்த்தம் ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் போட்டு எழுதணும். சரியா? ஆனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் அது சம் ஆஃப்னு அர்த்தம். ரைட். அதே மாதிரி ஃபைனட் டேர்ம் அப்படின்றது அந்த கொடுக்கப்பட்ட சீரீஸை வந்து ஒரு சீரீஸ் வந்து ஃபைனட் நம்பர்னால் முடியுதுன்னு வச்சுக்க. 2, 4, 6, 8 இப்படி போயிட்டே இருக்கேன். 100 முடிஞ்சிருச்சுன்னா என்ன சீரீஸ் இது? ஃபைனட் சீரீஸ்னு அர்த்தம். முடிவுறு தொடர் அப்படின்னு சொல்கிறது ஃபைனட் சீரீஸ். அவ்வளோதான். இது ஆன்சரு. புரியுதா சொல்கிறது? அப்போ நீ கொஞ்சம் யோசிக்கணும், என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா சொல்கிறது? அப்போ தேர்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஒரு சீரீஸ் இருக்குது, என்ன அது? அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் இஸ் கால்டு அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறது. அரித்மெட்டிக் சீரீஸ் எப்படி சொல்கிறது? ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை தான் அப்படி சொல்கிறது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்றது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்றது தான் அரித்மெட்டிக் சீரீஸ்ன்னு சொல்கிறது. இதை ஏபின்னு சொல்லுவாங்கல்ல. சரியா? புரியுதா சொல்கிறது? அதை என்ன சொல்லலாம்? அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஏபின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது அரித்மெட்டிக் சீரீஸ். ப்ளஸ்ஸு போட்டு எழுதியிருந்தோம், மைனஸ் போட்டு எழுதியிருந்தால் அதுக்கு இடையில் வர்றது. அதே மாதிரி ஃபோர்த் ஒன்றில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அரித்மெட்டிக் சீரீஸ்னு அழைக்கலாம்னு அர்த்தம். இதை ஃபோர்த்து ஒன்று வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆஃப் அண்ட் கிவிங் கொடுத்துருக்கு. ஒரு ஏபியில் வந்து ஃபஸ்ட் டேர்மு ஏன்னு சொல்லுவோம்ல, அதுவும் எல்லுன்றது லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா சம் ஆஃப் எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்குறான். அப்போ எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 a + l. ஃபர்தராக எண்ணுக்கு ஃபார்முலா l - a/d + 1. இந்த எண்ணை கண்டுபிடிச்சா தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த 2 ஃபார்முலா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுதலாம். ஒன்று இதை மட்டும் எழுது, அப்படி இல்லை அப்படின்னா எப்படி இங்கே n இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ கொஸ்டினில் n டேர்ம்ஸ் கொடுத்துருந்தா வந்து ரீட் பண்ணி பாரு. அதில் n டேர்ம்ஸுக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்க லாஸ்ட் டைம் தானே கொடுத்துருக்கு. அப்போ இதை தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த எண் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? இதிலிருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஃபார்முலாவும் வேணும்ல நம்மளுக்கு. புரியுதா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கோ. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 68 தம்பி பார்க்கு பரட் அப்படியே 71. பேஜ் நம்பர் 71. புக் எடுத்து வச்சுக்கோ. ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணு, இல்லை கன்சர்ன் டீச்சர்கிட்ட கேட்டுக்க. தவறாக இருக்கா சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு இல்லை கேட்குறனால, கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். எல்லாம் சரியாகிறாது. சரியா? ரைட், குட். அதே தான் பிசி தான். ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ காமன் ரேஷியோ ஜிபிக்கு கொண்டு போயிட்டாங்க கணக்கை. அப்போ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் T9 அண்ட் T27 அப்படின்னு கேட்டிருக்கான். இது ஒரு சம்மாவே கேட்டு வச்சுருக்கான். சரியா சொல்கிறது? ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏயான், காமன் டிஃபரன்ஸ் வந்து டீன்றது என்ன சொல்லுவோம் நம்ம? ஏன்னு தான் சொல்லியிருக்கான். 6 காமன் ரேஷியோவை அவன் என்ன சொல்லிட்டான்? 6னே சொல்லிட்டான். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் T9 கேட்டிருக்கான். nth டேர்ம் ஆஃப் ஜிபி வந்து AR⁻n-1. அப்போ T9 AR⁻9-1 அப்படின்னா என்னடா டைம் வந்துடும்? AR⁸8. அதே மாதிரி T27 கேட்டிருக்கான். AR⁻27-1. அப்போ AR என்ன வந்துடும்? 26 அப்படின்னு வந்துடும். இதுதான் அந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர். புரியுதான்னு பாரு. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அவன் கேட்டது ஒரு சம் மாதிரியே கேட்டிருக்கான் பாரு. அதில் அந்த எண்ணுக்கு போல் ஏதாவது நம்பரு 9ன்னு அர்த்தம். சரியா? ரைட். AR கொடுத்துருந்தா நம்ம அடுத்த டெஃபினேஷனுக்கு போயிடலாம், கணக்கு கொண்டு போகலாம். கீழே கேட்ட கேள்விக்கு பதில். இன் ஏ ஜிபி இஃப் T1
ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்கு, காமன் ரேஷியோ கேட்டிருக்கு. T1 வந்து 1/5 கொடுத்துருக்கு, T2 வந்து 1/25 கொடுத்துருக்கு ஒரு ஜிபியில். இது ஜிபி கிவன்னு T1. அப்போ காமன் ரேஷியோ கேட்டிருக்கு T2/T1. அப்போ 1/25 டிவைடட் பை 1/5. மேலே உள்ளது நியூமரேட்டரை எழுதிட்டு கீழே உள்ள டினாமினேட்டரை ரெசிப்ராக்கல் பண்ணால் 1/5 கிடைக்கும். இதுதான் ஆர். ஆர் ஈக்குவல் டு 1/5. இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு அதே ப்ராக்ரஸ் செக் தான். பேஜ் நம்பர் 72. பேஜ் நம்பர் 72. 3 non-zero numbers A, B, C are in GP if only. அந்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏபி சொல்லலையே அதை சொன்னேன். அதே மாதிரி இதை வேணால் பார்த்துக்க. A, B, C are in GP அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது தான். B² = AC அல்லது B = √AC அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னா 3 ஜிபியில் இருக்கனால காமன் ரேஷியோ 1 ஈக்குவல். அப்போ T2/T1 எழுதியில் B/AC = C/B. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா B² = AC கிடைக்கும். அவ்வளோதான் அர்த்தம். அப்போ இதை நீ ஆன்சராகவும் எழுதலாம், இது கேட்டிருந்தா இதையும் நீ எழுதலாம். ரெண்டையுமே நான் வச்சுக்கிறணும். ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா எங்கிட்ட என்ன விழுகும், ரூட் விழுகும். அவ்வளோதான் கான்செப்ட். ஏபின்றதுக்கு என்ன சொன்னேன்னு பார்த்துக்கோ, இதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்துக்கோ. சரியா? அது 74 பேஜ் நம்பர் 74. நெக்ஸ்ட்டு 1. A series whose term are in geometric progression is called geometric series. அவ்வளோதான். அதில் ஏபின்னு சொல்லி அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் என்ன சொன்னோம், அரித்தமெட்டிக் சீரீஸ்ன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனை ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, அப்படியே கரெக்ட் பண்ணி சேர்த்துக்கிற வேண்டியது. ஜாமெட்ரிக் சீரீஸ் கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொன்ன மாதிரி பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறது தமிழில். அடுத்து செகண்டில் when r = 1, formula for finding the sum of n terms of GP is. வெரி குட், முக்கியமானது. 3 விதமான ஃபார்முலா இருக்குது, தெரிஞ்சுக்கோ. Sn = A × 1 - r/n 1 - r. சேம் டைம் என்ன, S n = A × r/n - 1/r-1. சேம் டைம் Sn, இது ரெண்டும் உனக்கு தெரியும், புக்கில் இருக்குது. இது ஆல்ரெடி ஓல்டு ஃபார்முலா இது. இதில் r = 1 அப்படின்னா Sn = NA, மறந்து விடாதே. Sn = NA. இஃப் r = 1 அப்படின்னா Sn ஃபார்முலா வந்து NA அப்படின்னு அர்த்தம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இது இம்பார்ட்டன்ட். Sn = NA. இதே மாதிரி இன்ஃபைனைட் சீரிஸ் ஜிபி அப்படின்னா A/1 - r. இது எதுக்கு சார் எழுதுவீங்க அப்படின்னா 1 பெருசுன்னு அர்த்தம். ஆரை விட 1 பெரிது இப்படி அர்த்தம் இல்லையா? எப்படின்னா எழுதிக்க, ஓப்பன் சைடில் 1 இருக்கணும், ஓப்பன் சைடில் 1 இருக்கணும். 1 விட சிறுசு ஆறுன்னு சொல்லிக்கலாம். ஓப்பன் சைடில் ஏன்னா 1 இருந்தானே செப்பரேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 1ன்றது தான் பெருசு, அப்போ ஆறுன்றது என்னது, சிறுசு. அதனால் இப்படி எழுதியிருக்கேன். டிசைட் பண்ணணும், டக்குன்னு எழுதக்கூடாது. இதில் 6 தான் பெருசு, 6 தான் என்னது, பெருசு, 1 விட பெருசு. அதனால தான் 6லேருந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதில் r = என்ன சொல்கிறாங்க, 1ன்னு சொல்கிறனால இது நியூ, இது ஓல்டு சிலபஸில் உள்ளது, இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால் சொல்கிறேன். புரியுதா? அப்போ Sn = NA அப்படின்னு அர்த்தம். r ≠ 1ன்னு சொன்னால் தான் இது 2 வரணும். r வந்து என்னது, ≠ 1, சாரி, ≠ 1ன்னு சொன்னோம்னா இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டது r = 1னா Sn = NA, அவ்வளோதான். சரியா? ரைட், மறந்துடாத. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. சரியா? பேஜ் நம்பர் 70 விட்டுட்டேனா, பார்த்துக்கோ. A GP is obtained by multiplying to the preceding terms அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? A GP is obtained by multiplying dash கொடுத்துருக்கு, dash to the
ப்ரொசீடிங் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் இதுதான் ஜிபி, ஏஆர் கியூப் இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன காமன் ரேஷியோட என்ன செஞ்சுருக்கான், மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டேர்மோட எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கான், காமன் ரேஷியோ. செகண்ட் டேர்மோட காமன் ரேஷியோ. தேர்ட் டேர்மோட காமன் ரேஷியோ. மல்டிப்ளை பை என்னது, காமன் ரேஷியோ ஆஃப் ப்ரொசீடிங் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். கேட்டான் ஆரை தானே மல்டிப்ளை பண்ணியிருக்கு. இது ஏடா, இது என்ன எழுதியிருக்கோம், ஏஆர்னு எழுதியிருக்கோம். இது என்ன எழுதியிருக்கோம்டா, ஏஆரோட ஒரு ஆர் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். புரியுதா சொல்கிறது? அப்போ இது என்ன வந்துடும், ஏஆர் ஸ்கொயரோட ப்ரொசீடிங் டேர்மில் முன்னாடி உள்ள டேர்மோட என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஆரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ காமன் ரேஷியோன்னு ஆன்சர் இதுக்கு. ஆறு அப்படின்னு அர்த்தம். காமன் ரேஷியோ ஆரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டேர்ம்லேயும், ப்ரொசீடிங் டேர்மில். புரியுதா? பார்த்துக்க, மறந்துடாத. இது 1. 2, the ratio between any two consecutive terms of the GP is டேஷ்னு கொடுத்து and it is called அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. என்னது, மாறிலி, மாறாததாக ஒரே இதாக வரும். ஃபஸ்ட்டு ஒன் டேஷ் வந்து கான்ஸ்டன்ட். இட் இஸ் கால்டு அப்படின்னு சொல்லி எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா காமன் ரேஷியோன்னு அழைக்கப்படுகிறது. புரியுதா சொல்கிறது? ஒன்றா தானே வரும். 2, 4, 8 அப்படின்னு சொல்கிறோம். இது டிவைட் பண்ணுறோம். 4/2 என்ன வந்துடும், இதுதான் R1 காமன் ரேஷியோ 2 வந்துருச்சு. சரி, அது ரெண்டையும் டிவைட் பண்ணு, R2 8/4 இது என்னது 2. அப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பர் வருது பாரு, இதுதான் ஆர். தெரியுதானே? அதுக்கு பேர் தான் என்னது, காமன் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். நேம் கொடுத்துருக்கு, அழைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் கால்டு அப்படின்ட்டு. சரியா? அடுத்து தேர்ட் ஒன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 1,8 3/4 9/2ன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்கு, இதில் டேஷ் கொடுத்துருக்கு. அப்போ ஏ வந்து 1/8 சம்மா செஞ்சிரு. nth டேர்ம் கண்டுபிடிக்கணும், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஆர் வந்து T2/T1. அப்போ 3/4/1/8 3/4 ரெசிப்ராக்கல் 8/1 அடிச்சிட்டோம்னா 2 3 2s are 6. ஆர் வந்து 1 விட பெருசு, அதோட தேவையில்லை. சம்மாஃப்னு கேட்கல, இத்தனாவது டேர்ம் தானே கேட்டிருக்கான் அவன், இத்தனாவது டேர்ம் தானே கேட்டிருக்கான். அப்போ இது 1 2 3 ஃபோர்த்து டேர்ம் கேட்டிருக்கு. n ஈக்குவல் டு என்னது, ஃபோர்த்து டேர்ம். அப்போ T4 ஈக்குவல் டு AR பவர் 4 - 1. அப்போ ஏக்கு வந்து 1/8, ஆருக்கு வந்து 6, 4 - 1 என்ன ஆயிரும், 3 ஆயிரும். அப்போ 1/2 பவர் 3 இது என்ன ஆயிருண்டா தம்பி, 6 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 6 × 6 × 6. அப்போ இதை வந்து 3 × 2ன்னு பிரிக்கலாம், இதையும் 3 × 2ன்னு பிரிக்கலாம், இதையும் 3 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போ 3 2 கேன்சல் பண்ணிடலாம்ல. அப்போ இதைத்தான் இப்படி பிரிச்சிருக்கேன் மேலே, ரைட். அப்போ 3 3 வருது, 3 3s are 9 9 3s are 27 அப்படின்ற ஆன்சர் இங்கே வருது. 27 அப்படின்னு ஆன்சர் வருது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது 1 ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இருக்குது. ரெண்டாவது அதே மாதிரி ஒரு ஃபில்லிங் த பிளான்ஸ் கொடுத்துருக்கான். 7 7/2ன்னு கொடுத்துட்டு டேஷ்னு கொடுத்துருக்கான். சரியா? இதுக்கு ஏ வந்து 7 தான், டி வந்து ஆர் வந்து T2/T1 தானே. அப்போ என்ன வந்துடும் பார், ஆர் ஈக்குவல் டு 7/2/7/1ன்னு வேணால் வச்சுக்கோ. அப்போ 7/2 இந்த ரிசீவர் பண்ணால் 1/7 அடிச்சிட்டோம்னா என்னடா தம்பி வருது, 1/2. அப்போ T3 கண்டுபிடிக்கணும், இது தேர்ட் டேர்ம். அப்போ T3 is equal to A R power n - 1 3 - 1 2. அப்போ 7 × 1/4 ஈக்குவல் டு 7/4 என்ன வருது, 7/4. அவ்வளோதான். புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதிலே தேர்ட் சம் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு, தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா டேஷ் கொடுத்துட்டு 2√2, 4ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் கேட்டிருக்கு, இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் கேட்டிருக்கு. ஆர் வந்து T3/T2ன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா 4/2√2 2 × 2ன்னு பிரித்து 2√2 அடிக்கலாம். அடிச்சிட்டோம்னா √2ன்னு வருது காமன். இதை 2 வந்து √2 × √2ன்னு பிரிக்கலாம்ல. ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிரும்ல, அப்போ ரூட் வந்துடும்ல. இன்னும் ப்ரீஃபாக செய்யணுமா? சரி, ப்ரீஃபாக செய்கிறேன். பார்த்துக்க, சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண பார்த்துக்க. நல்லா படிக்கிற ஆளுக்கா எல்லாருமே, ஏன்னா டைம் சேவ் பண்ணுறக்காண்டி அப்படி செய்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இது ரெண்டையும் வேணால் அடிச்சிரு. 2/√2 இதை வந்து பிரிக்கணும். √2 × √2 பிரிச்சுக்கலாம். ஆர்டினரி 2 ரெண்டையும் அடிச்சிரு. √2
அப்போ ஆர் வந்து என்ன வருது ரூட் 2. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட் டேர்ம் வேணும்னா எப்படி கண்டுபிடிப்பிய? இப்போ ஏ சரியா சொல்கிறது காமன் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ. அப்போ இது வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்றதான் இங்கே கணக்கு. ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 மல்டிப்ளை பண்ணால் ஏ கிடைக்கும். அப்போ என்ன வந்துடும் 2. மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும்டா, அவ்வளோதான்டா. டிவைட் பண்ணுறீங்கல்ல, அப்போ என்ன செஞ்சிடறோம், மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். டிவைட் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 75. பார்த்தியா, நான் சொன்னது வந்துருச்சு பாரு. சம் ஆஃப் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஜிபிஎஸ். எஸ் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஏ பை 1 மைனஸ் ஆர். நான் உன்ட்ட இதைத்தான் சொன்னேன், ஏ பை 1 மைனஸ் ஆர். இதைத்தான் உன்ட்ட நான் ஏற்கனவே ஜிபி வரையில 3 தான். நான் தான் எஸ்என்ஸ் ஈக்குவல் என்ஏன்னு ஒன்று சொன்னோம்ல, நான் இருக்கா. ஆர் ஈக்குவல் டு 1னா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என்னது, என்ஏ கிரேட்டர் தென் லெஸ் தென் சொன்னோம். அது ரெண்டு ஆர் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறது. சரியா, இதுவுமே ஆர் நாட் ஈக்குவல் டு என்னது 1 வரக்கூடாது கீழே. சரியா, மறந்துடாத. ரைட். 2 ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் ஆர் டஸ் த ஃபார்முலா இன்ஃபினிட் ஜிபி வேல்யூடு அப்படின்னு சொல்லியிருக்கு. திருப்பி அங்கே கேட்டான் பாரு, இந்த ஆருக்கு எந்தெந்த வேல்யூ கொடுத்தா பயன்படும் அப்படின்னா 1க்கும் ஆருக்கு -1க்கும் அந்த இதுக்கும் இடையில தான். -1க்கும் 1க்கு இடையில தான் இந்த ஆருக்கு யூஸ் பண்ண முடியும். அதான் உன்ட்ட சொன்னேன், ஈக்குவல் டு போட்டோம்னா சரியா சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அந்த இதில் எழுதிருக்கீல நீ. ஆர் கிரேட்டர் தென் 1னா அந்த ஃபார்முலா, ஆர் லெஸ் தென் 1 அந்த ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு 1னா அந்த 3 ஃபார்முலா வந்துருச்சுல. அப்போ இது 3 என்ன செய்ய முடியாது, நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாதுல்ல. இது எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என்ஏன்னு தானே யூஸ் பண்ணுவேன். இதுதான் கொஸ்டினில் கேட்டிருந்தான். இது வந்து ஆர் ஒன்றை விட சிறுசுனா ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1 முன்னாடி ஏன்னு வந்துடும்ல. இது 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர்னு வந்துடும்ல, முன்னாடி ஏ வந்துடும்ல. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் ஆயிடுச்சு, இதுவும் யூஸ் ஆயிடுச்சு, இந்த 3 நம்பருமே. அப்போ இந்த இன்டர்வலில் தான் இந்த ஆருக்கு ஆன்சர். இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்க, மறந்துடாத. ஆருக்கு வந்து இந்த இன்டர்வல் வந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். -1 டு +1க்கு இடையில தான், ரெண்டும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 81 பிசி. பேஜ் நம்பர் 81 பிசி. பேஜ் நம்பர் 81 ப்ராக்ரஸ் செக். கான்செப்ட் மாறுதுன்னா த சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. கியூப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு இது கியூபுக்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி அதை மேலே என்ன போட்டிருப்பாங்க, ஸ்கொயர் போட்டிருப்பாங்க. அதுதான் அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்கொயர்னு எழுதணும். கியூப்னு சொல்லிடாது. ஒரு கியூப் நம்பர்ஸ் இந்த மாதிரி கியூப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கியூபுக்குள்ளே கணக்கை நேச்சுரல் நம்பருக்கு இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கு நம்பர் ஃபார்முலா எழுதுகிறோம்ல, 1 2 ப்ளஸ் நேச்சுரல் நம்பருக்கு, அதுக்கு ஃபார்முலா எழுதிட்டு செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆவரேஜ் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 100 நேச்சுரல் நம்பருக்கு ஆவரேஜ் கேட்டிருக்கு. அப்போ டோட்டல் கண்டுபிடிச்சி டோட்டல் நம்பர் ஆஃப் இதில் டிவைட் பண்ணிட வேண்டியதுதானே. ஆவரேஜ் அப்படின்றது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி, நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை 100 தானே நம்பர் ஆஃப் ஆனது, அதாவது டிவைட் பண்ணிட வேண்டியது. இதுக்கு அப்போ ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் டிவைடட் பை 100. அப்போ n × n + 1/2 அந்த வந்து ஆன்சர் போட்டு பார்க்குறோம். 100 101 டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை 100. இது ரெண்டையும் அடிச்சுட்டா 50 வந்துடும். சரியா சொல்கிறது? அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 50 × 101. சரியா, டிவைடட் பை என்ன இருக்குது 100 இருக்குது. 150 இது என்ன அடித்தா என்ன வந்துடும், 2 டைம்ஸ் வந்துடும். இதை அடித்தோம்னா என்ன வந்துடும், 101னா 55.5 வராதா? சரியா சொல்கிறது? 50.5 வராதா? 50.5 அப்படின்னு வராதா? இதுதான் ஆவரேஜ். எக்ஸ் பார்னு சொல்கிறது அல்லது மீன் சொல்கிறது, ஆவரேஜ்னு சொல்கிறது. கூட்டு சராசரின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? அப்போ பார்த்துக்கோ, சமேசன் x/n அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா எஸ்டியில் சொன்னோம்னா சமேசன் x/n அப்படின்னு அர்த்தம்.
எக்ஸ் பார் ஈக்குவல் டு இதுதான் மீன் ஆவரேஜ் அப்படின்றது. சரியா, ரைட், குட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 76. அது உனக்கு ஒரு சம்மே கொடுத்துருக்கான். இது ஒரு கிரியேட்டட் சம் மாதிரி நினச்சி செய். சரியா, எஸ்என் எடுத்துக்கோ. 3 + 33 + 333 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது. இது வந்து ஜிபியா ஏபியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி கேட்டிருக்கு. இப்போ ஏன் சரியா பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஏ வந்து 3, ஆர் வந்து T2 சாரி T1, R1ன்னு வேணால் வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும் பாரு, 33/3 அடிச்சிட்டா 11. அப்போ R2 = T3/T2. 33 என்ன 333/333 அடிச்சிருவோம். அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. எப்படி அடிக்கலாம், ஈக்குவல் கிடையாதுல்ல இது. இது எப்படி வரும், ஈக்குவலாக வரும். 11க்கு இது ஈக்குவல் கிடையாது. சரிதானே சொல்கிறது. அப்போ இது வந்து என்ன கிடையாது, இட் இஸ் நாட் என்னது ஜாமெட்ரிக் சீரீஸ்னு அர்த்தம். என்னது, இட் இஸ் நாட், ஏன்னா R1 = R2 வரணும். R1 ≠ R2. இட் இஸ் நாட் ஜாமெட்ரிக் சீரீஸ்னு அர்த்தம். அதனால தான் இதை வந்து சரி பண்ணி ஆன்சரை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஜாமெட்ரி சீக்வன்ஸ் கொண்டு வந்து நம்ம செய்கிறது. புரியுதா சொல்கிறது, மறந்துடாத. என்ன மறந்துடக்கூடாது. த வேல்யூ ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்டிருக்கு. 1 + r + r³ சொல்லி ஜிபி கொடுத்துருக்கு. = சம் ஆஃப் கொடுத்துருக்கு. அப்போ இது இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்றனால இது வந்து இன்ஃபைனைட் சீரீஸ் அப்படின்றனால S ∞ = A/1 - Rன்றது ஃபார்முலா = 3/4 எடுத்துரு. ஏக்கு வந்து 1, ஆருக்கு R தான் இருக்குது. அப்போ 1/1 - R = 3/4. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 × 1 - R. அப்போ 4 = 3 - 3R. 4 - 3 = -3R. இங்கிட்டு கொண்டு வந்தான். அப்போ என்ன ஆயிரும், 1 = -3R கீழே கொண்டு வந்தோம்னா R = 1/-3 அல்லது R = -1/3. தட் இஸ் காமன் ரேஷியோ. ஆன்சர் ஆர்ன்னு கேட்டிருக்கான். செஞ்சு தான் காட்டணும். புரியுதா சொல்கிறது. இதெல்லாம் பார்த்துக்க. எஸ்என்சின்றது இது வந்து ஜிபி கிடையாது. இது அதுக்கு தான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த கணக்கை 888 கணக்கு வரும், 666 வரும், 555 வரும். அந்த மாதிரி வர கணக்கெல்லாம் ஜிபி கிடையாது. அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்ததில் தான் அது ஜிபியாக மாறி அதுக்கு நம்ம சம் ஆஃப் கண்டுபிடிப்போம். புரியுதுங்களா, குட். பேஜ் நம்பர் 82. பேஜ் நம்பர் 82. சரி, பிசி வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஜஸ்டிஃபை தெம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா சொல்கிறது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லை, உண்மையாக போய் கேட்டிருக்கு. த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் an ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது n ஆட் நம்பர் ஆட் பண்ணோம்னா அதுவும் ஒரு ஆட் நம்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி, புரியுதா சொல்கிறது. இப்போ ஒரு 1 + 3 + up to அப்படின்னு வச்சுட்டு n டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரு ஆட் டேர்ம்ஸ் தான் சொல்கிறான் நேச்சுரல் நம்பரு. அப்போ 25 டேர்ம்ஸ்னு வச்சுக்கவேன். இதை வந்து ஃபார்முலா வந்து n². இதுக்கு என்னது n². அப்போ என்னன்றது என்ன, 25 டேர்ம்ஸ் உள்ளது. அப்போ 25² எழுதலாம். 25² எழுதணும்னா 625 வந்துடும். சரிதானே. அப்போ என்ன நம்பர் தான் வருது, ஆட் நம்பர் தான் வருது. என்ன வருது, ஆட் நம்பர் தான் வருது. அப்போ அதை பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது. அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செஞ்சு பார்த்துக்க. ஆட் நம்பர் வருது. சரி, ரைட்டு. இப்போ வேறு மாதிரி போவோமே. 3 + up to n டேர்ம்ஸ்ன்னு இருக்குது. n ஆட் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. n ஆட் நம்பர்ஸ் தான். அப்போ 15 டேர்ம்ஸ்னு வச்சுக்கிடுவோமே. என்னது 15 டேர்ம்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா அது என்ன வந்துடும், n² போட்டோம்னா 15². அப்போ என்ன வந்துடும், 225. அப்போ இதுவும் என்ன தான், ஆட் தான். இதுவும் என்ன தான், ஆட் நம்பர் தான். சரியா. அப்போ நல்லா யோசிச்சுப்பார். ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் an ஆட் நம்பர். ஃபஸ்ட்டு n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் an ஆட் நம்பர் அப்படின்ட்டு.
ஓகேடா, நம்ம வந்து இப்படி n டேர்ம்ஸ் சொல்லி கொடுத்துட்டோம். சப்போஸ் நம்ம அதில் ஆல்வேஸ்ன்ற வார்த்தை இருக்குது. இந்த ஆல்வேஸ்ன்ற வார்த்தையை ஹிண்ட் மாதிரி பயன்படுத்துகிறேன். சரியா? ரைட். எப்பொழுதும் அர்த்தம். இப்போ 1+3+ அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. இப்போ இது மூணையும் கூட்டினோம்னா 9 வந்துடும். ஆன் நம்பர். ஓகே. சப்போஸ் 1+3 இது ரெண்டுமே ஆன் நம்பர் தான். இது ரெண்டையும் கூட்டினா ஆன் நம்பர் வருது இல்லையே, ஈவன் நம்பரில் வருது. அப்போ ஆல்வேஸ்ன்ற வார்த்தை இதுக்கு பொருந்தாது. எப்பொழுதும் அப்படின்ற வார்த்தை பொருந்தாது. அதனால் இது ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த கண்டிஷன். புரியுதா சொல்கிறது? அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா அவன் அதை சொல்கிறான். இதே சொன்ன மாதிரி அதை சொல்ல வர்றான். அதை ஈவன் நம்பரை சொல்ல வரான். அதே மாதிரி ஈவன் நம்பரை நம்ம ஆட் பண்ணால் ஆல்வேஸ் அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறான். நம்ம இந்த கான்செப்ட் மாதிரி யோசிச்சுப்பார். அதை 2+4+6ன்னு வச்சுக்குவேன். இது ஆட் நம்பர் மாதிரி எடுத்துருக்கேன். 3 நம்பர் எடுத்திருக்கேன். ஆட் இண்டிஜி 3 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஆடு. மூணையும் கூட்டினோம்னா 6 நாள் 10 நாள் 12 ஈவன் தான். ஓகே. 2 டேர்மை கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஈவன் டேர்ம்ஸ்ன்னு கூட்டுறோம்னு வச்சுக்குவேன். இதுக்கு என்ன கிடச்சிடும்? 6. இதுவும் என்ன நம்பர் தான்? ஈவன் நம்பர் தான். அப்போ ஆல்வேஸ்ன்ற வார்த்தை இருக்கனால எதை கூட்டினாலும் சரி, ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு ஆடாக இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவனாக இருந்தாலும் சரி, டோட்டல் பண்ணையில் என்ன தான் கிடைக்கிது? ஈவன் தான் கிடைக்கிது. அப்படின்றனால இது ட்ரூ அவன் சொன்னது. சரிதான்? அதே மாதிரி தேர்டு ஒன்று என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்வேஸ் டிவைசபிள் பை 2 அப்படின்னு சொல்கிறான். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்டிருக்கான். அதாவது ஃபஸ்ட்டு n×n+1 ஸ்கொயர்ஸ்குள்ளே ஃபார்முலா, அதுக்கும் ஸ்கொயருக்குள்ளே ஃபார்முலா, அதுக்கும் n×n+1 2n+1/6 மைனஸ் n×n+1 இது சாதாரண ஃபஸ்ட்டு ஃபார்முலா. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்குள்ள ஃபார்முலா டிஃபரன்ஸையும் நம்ம சரி மைனஸ் பண்ணுறோம், டிஃபரன்ஸ் பண்ணுறோம். சரி, எல்சிஎம் போட்டோம்னா 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா? ரைட். அப்போ 6 ஆயிரும். காமனாக போட்டோம்னா 6ன்னு வந்துடும். அப்போ n×n+1 2n+1 மைனஸ்3n×n+1 டிவைடட் பை என்னது? 6. காமனை வேணால் எடுத்துக்கோ. n×n+1 டிவைடட் பை 6 எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன வரும்? 2n+1 மைனஸ் 3n அப்படின்னு வருது. இது ரெண்டையும் கழிச்சிட்றோம். அப்போ n×n+1 டிவைடட் பை 6 இன்ட்டு அப்படின்னு வருது. 1 - n அப்படின்னு வருது. 3n பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 3n+1 வழி எடுத்துட்டோம்ல. அப்போ 3 - 3nன்னு வரும். 3 தானே வரும். என்ன வழி எடுத்துட்டோம்ல. என்ன வழி எடுத்தனால என்ன வந்துடும்? இந்த இடத்துல தப்பு. ஏன்னா n×n+1 வழி எடுத்தாச்சு மொத்தமாகவே. அப்போ 2n+1 மைனஸ் 3. அப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 2n - 2. அப்போ n×n+1 இன்ட்டு n - 1 இன்ட்டு 2 வெளியே எடுத்தா 6. அடிச்சுட்டா 3 வந்துடும். சரியா சொல்கிறது? எண்ணுக்கு பதிலாக ஏதாவது நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா அது 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். சரியா? ரைட். இப்போ எண்ணுக்கு வந்து ஒரு ஆட் நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்குவேன். n = ஒரு 3ன்னு கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 3 × 9 - 1 டிவைடட் பை 3. சரியா? அப்போ என்ன ஆகும்? கொடுக்குறேன். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3 × 8/3 அப்படின்ட்டு வருது. அப்போ 3 அடிச்சிடலாம். இது விச் இஸ் டிவைசபிள் பை என்னது? 2. அப்போ ஆட் நம்பர் கொடுக்கையில் ஓகே ஆகுது. ரைட். ஈவன் நம்பர் கொடுத்து பார்ப்போம். 4 சரியா? அடுத்து என்ன வரும்? 4² 16 -1/3. சரி, அப்போ இதுக்கு என்ன வந்தது? 4 × 15/3ன்னு வருது. 13 வருது. நெக்ஸ்ட்டு இது 5 4s என்ன வரும்? 20ன்னு வரும். இது விச் இஸ் டிவைசபிள் பண்ணுது? 2. அப்போ ஈவன் நம்பர் கொடுத்தாலும் என்ன வந்துடுது? டிவைசபிள் பண்ணுறது. அப்போ விச் இஸ் டிவைசபிள் வந்து ட்ரூ தான். சரியா சொல்கிறது? 2ஆல் என்ன செய்யலாம்? இதை டிவைட் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம். புரியுதா? அதனால் பார்த்துக்க பொறுமை. அவன் சொன்னது என்ன அப்படின்றத கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் செய். டிஃப்ரென்ஸை வந்து டிவைசபிள் பை 2ஆல் பண்ணலாமான்னு கேட்குறான். விச் இஸ் டிவைசபிள் பை 2 அப்படின்னு எழுதலாம். ஆன்சர் வந்து ட்ரூ தான். n வந்து ஆடாகவும் இருக்கலாம், ஈவனாகவும் இருக்கலாம். ட்ரூ. புரியுதா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு
ஃபோர்த்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபோர்த்து கொஸ்டின், the sum of cubes of the first n natural number is always a square of numbers அப்படின்ட்டு இருக்கு. always a square number அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு கியூப் நம்பருக்குள்ள ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 தான் ஃபார்முலா. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எப்போதுமே ஸ்கொயராக இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ இது என்ன தான் இருக்குது, ஸ்கொயரில் தானே இருக்குது. எப்படி போட்டாலும் சரி அந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வரையில் ஆல்வேஸ் என்ன ஆயிரும், எப்போதுமே ஸ்கொயரில் வந்துடும். அப்போ ட்ரூன்றது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தது என்னது, ட்ரூ அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட், மறந்துடாத சொல்லிட்டேன். அடுத்து பேஜ் நம்பர் 65. பேஜ் நம்பர் 65 இது விட்டுட்டேன் போல். சரிங்களா? if the nth term of an AP is of the form of Pn plus Q, nth termனா Tn அப்படின்னு கொடுத்துருக்கான் அவன். given Tn என்ன கொடுத்துருக்கான், Pn plus Q, where P and Q some constant அப்படின்னு சொல்லியிருக்கான். PQவும் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கான். இது ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன கேட்டிருக்கான் அப்படின்றது மாதிரி பாரு. சரியா சொல்கிறது? அப்போ அவன் nth term of any AP is of the form of Pn plus nth term of AP வந்து ஃபார்ம் வந்து P and Q are constant அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ T1ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும், P into 1 plus Q equal to என்ன வந்துடும், P plus Q. 2 போட்டோம்னா 2PQன்னு வந்துடுமா, 2P plus Q. 3 போட்டால் என்ன வந்துடும், அப்படி என்னக்கு போல் நான் மாற்றுறேன், 3P plus Q அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எல்லாத்தையுமே இது டீன்றது காமன் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். சீக்வன்ஸாக எழுதினோம்னா P ப்ளஸ் Q, 2P ப்ளஸ் Q, 3P ப்ளஸ் Qன்னு ஒரு சீக்வன்ஸாக ஏபியாக எழுதலாம். அப்போ டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு காமன் டிஃபரன்ஸு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். 2P ப்ளஸ் Q மைனஸ் P ப்ளஸ் Q, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். அப்போ 2P ப்ளஸ் Q மைனஸ் P மைனஸ் Q அடிச்சிடலாம். அப்போ 2P மைனஸ் Pனா வெறும் Pன்னு கிடைக்கிது டிஃபரன்ஸ். ஓகேயா? இது ஒரு ஆன்சரு. அப்போ செகண்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறோம். இது வந்து D1ன்னு வேணால் வச்சுக்கோ, D1. அடுத்து D2 கண்டுபிடிச்சோம்னா அடுத்தடுத்து 3P ப்ளஸ் Q காமன் டிஃபரன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக போகுதான்னு பார்ப்போம். ஒரே மாதிரி போகுதா அப்படின்னு பார்ப்போம். 2P ப்ளஸ் Q, அப்போ 3P ப்ளஸ் Q மைனஸ் 2P மைனஸ் Q அடிச்சிட்டோம்னா P. அப்போ காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது பார், கான்ஸ்டண்ட்டாக போகுது பார். D1 ஈக்குவல் டு D2, therefore APன்னு அர்த்தம். கான்ஸ்டண்ட்டாக போகுது. அப்போ இது ஒன்று ட்ரூ அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டண்ட்டாக போகுதுன்னா ஒரே மாதிரியாக டிஃபரன்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்றது தான் கான்ஸ்டண்ட்டாக போகுதுன்னு சொல்கிறது. நீ கான்ஸ்டன்ட்னு சொன்னோன்னா அந்த கான்ஸ்டன்ட் நினச்சிடாத, ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் போகிறனால தான் அது ஏபி. சரியா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு சம்மு. செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு அதே தான். சம் ஆஃப் nth term ஆஃப் an ஏபிஸ் அப்படின்னு கொடுத்து ஃபார்ம் கொடுத்துருக்கு. எஸ்என் சீக்குவல் எடுக்கிறோம். பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎன் ப்ளஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு வேர் பிகமா கியூகமா ஆர் சம் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரியா சொல்கிறது? பிகமா கியூகமா ஆர்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி, மாறிலிகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன சம் ஆஃப் nth term is of any ஏபிஸ் அப்படின்னு சொல்கிறான். ஏபி ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ வேணால் வந்து எஸ்என் மைனஸ் 1 போட்டோம்னா எதை ஃபார்ம் பண்ணும், டிஎன்னை ஃபார்ம் பண்ணும். இது ஒரு ஃபார்மெட்டு உனக்கு தெரியுமில்ல. அப்போ டிஎன் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோம்னா டிஎன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பி இன்ட்டு n மைனஸ் 1 ஸ்கொயர் பி இன்ட்டு n மைனஸ் 1 ப்ளஸ் ஆர். சரி, இது அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி இன்ட்டு n மைனஸ் 1 ப்ளஸ் ஆர். அப்போ பி இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2n ப்ளஸ் பி இன்ட்டு n மைனஸ் 1 ப்ளஸ் ஆர். அப்போ பி இன்ட்டு
மல்டிப்ளை பண்ணிக்கிறோமாடா தம்பி. pn ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் 2np ப்ளஸ் pnp ப்ளஸ் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல். pn ஸ்கொயர் மைனஸ் np ப்ளஸ் ஆர், இதுதான் tn மைனஸ் 1, சாரி sn மைனஸ் 1, சாரி sn மைனஸ் 1, sn மைனஸ் 1. ஓகே, இப்போ sn மைனஸ் 1, இப்போ நம்ம sn கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் tn கிடைக்கும். சரியா? இது sn மைனஸ் 1, இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. இங்கே நான் sn கண்டுபிடிக்கிறேன். sn வந்தோடனே அப்படி மாற்றிட வேண்டியது தானே, இதே தானே வரும். pn ஸ்கொயர் இது வேணால் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறோமா? ரைட், அப்போ அதிலே கழிச்சு விட்ருவோமே. இது செகண்ட்னு வச்சுக்கோ. அப்போ sn மைனஸ் sn ஒன்று எழுதுகிறேன், 1 மைனஸ் 2. அப்போ 1 எழுதுகிறேன், pn ஸ்கொயர் ப்ளஸ் qn ப்ளஸ் ஆர். அப்போ tn சீக்குவல்னு அர்த்தம். ரெண்டையும் கழிச்சோம்னா இந்த இடம் மைனஸ் ஆஃப், இது உள்ளே போகும், மைனஸ் pn ஸ்கொயர் ப்ளஸ் np மைனஸ் ஆர். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல், pn ஸ்கொயர் கேன்சல், 2np அப்படின்னு வருது. இதுதான் nth டேர்ம். அப்போ t1 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2p, t2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4p, t3 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6p. அப்போ போயிட்டே இருக்குது இப்படி. காமன் டிஃப்ரென்ஸு இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் d1 வந்து 2p, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் d2 வந்து 2p. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால இட் இஸ் என்னது, ஏபி அப்படின்னு அர்த்தம். அவன் சொன்னபாடி ட்ரூ. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வர்றா தம்பி. ஒரு 5 மார்க்ஸ் மாதிரி சார் செஞ்சு காமிச்சிருக்கேன், தெரியுதா? சொல்கிற புரியுதா உனக்கு? அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், அவசரப்படாமல். சரிதான் சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக செய்யி, சரியான்னு செக் பண்ணிக்குவான். சாரிடா தம்பி, இந்த இடத்துல வந்து QN வருது, இந்த இடத்துல NPன்னு வருது. நான் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன், 2NPன்னு. ரெண்டுக்கு வேரியபிள் வேறையாக இருக்கே. இந்த இடம் மாறும்ல. இப்போ மாறும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. என்ன வேணால் காமனாக எடுத்துட்டோம்னா P ப்ளஸ் Qன்னு வரும். நல்ல வேலை, nth டேர்ம் P ப்ளஸ் Qன்னு வரும். அப்போ இந்த இடம் மாறும். ரீசெக்அப் பண்ணுறது பார்த்துக்கோ. ரீசெக்அப் பண்ணையில் பார்த்துக்கோ, அந்த இடத்துல வருதான்னு பார்ப்போம் ஏபியானு. அது P ப்ளஸ் Qன்னு வரும்ல. அந்த ஏன்னா எனக்கு ரெண்டுமே P லைக் டேர்ம் நினச்சிட்டேன். இது Q, இது P. அப்போ T1 போட்டோம்னா P ப்ளஸ் Qன்னு வந்துடும். இது போட்டோம்னா 2 இன்ட்டு P ப்ளஸ் Qன்னு வரும். இது 3 இன்ட்டு P ப்ளஸ் Qன்னு வரும். அப்படி தான் போகும். அப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா D1 கிடைக்கும். 2P ப்ளஸ் 2Q மைனஸ் P மைனஸ் Q. அப்போ கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், P ப்ளஸ் Q அப்படின்னு வருது. இது ரெண்டையும் கழிக்கிறோம், D2. சரிதானே? D2 அப்படின்னு கழிச்சோம்னா என்ன வந்துடும், 3P ப்ளஸ் 3Q மைனஸ் 2P மைனஸ் 2Q. அப்போ கழிச்சோம்னா P ப்ளஸ் Q அப்படின்னு தான் வருது. சரியா சொல்கிறது? ஏதோ தப்பு மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல பாருவேன், அந்த சார் அழிச்சிட்டேன் பாரு, Q வரும்ல. எனக்குள்ள என்ன போட்டிருந்தேன்னா P அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அப்போ pn ஸ்கொயர் ப்ளஸ் P மைனஸ் 2nP ப்ளஸ் nQ மைனஸ் Q ப்ளஸ் ஆர். சரியா? ரைட். இதில் எதுவும் அடிக்க முடியுமா அப்படின்ட்டு பாரு. இது sn மைனஸ் 1. எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. சரி, எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. இது ரெண்டுன்னு வேணால் வச்சுக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு 1 மைனஸ் 2ன்னு சொல்லி nth டேர்ம் கண்டுபிடிக்கிறேன். tn ஈக்குவல் டு sn மைனஸ் sn மைனஸ் 1. சரி, sn எழுதுனோம்னா pn ஸ்கொயர் ப்ளஸ் qn ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப், இது ஃபுல்லாக வரணும், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் p ப்ளஸ் 2np மைனஸ் nq ப்ளஸ் q மைனஸ் ஆர். அப்போ qn nq ரெண்டையும் அடிச்சிடலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் அடிச்சிடலாம், pn ஸ்கொயர் மைனஸ் pn ஸ்கொயர் அடிச்சிடலாம். அப்போ வர்றது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 2np மைனஸ் p அப்படின்னு கிடைக்குது, nth டேர்ம். அப்போ T1 போட்டோம் அப்படின்னா 2p
பி மைனஸ் பி ஒரு பி T2 போட்டோம்னா சரியா 4p மைனஸ் பி 3p. அடுத்து T3 போட்டோம்னா 6p மைனஸ் பி ஈக்குவல் டு 5p. சரியான்னு பார்த்துக்கோ. ரைட்டு. அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா 2p, இது ரெண்டையும் கழிச்சோம்னா 2p. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கொஸ்டினில் பார்த்துக்கோ. சரியா, கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு முதல்ல. nth term of n is form of pn plus q. pn plus q. சரியா, pn plus q. so that q, n வந்து sometimes அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட்ஸ் pn ஸ்கொயர் ப்ளஸ் qn nth term of form n அப்படின்னு கொடுத்து சம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கு. ஏபிஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த கணக்கை நம்ம செஞ்சுட்டு வர்றோம், பொறுமையாக நிதானமாக செய்கிறோம். n-1 சரியா, n-1 ஹோல் ஸ்கொயர் qn மைனஸ் nq அது q ப்ளஸ் ஓகே. ரைட், எதுவும் கரெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 2p மைனஸ் பின்னு வருது. ஆறு இதுவும் வருதா, அதில் ஆறு வந்து கேன்சல் ஆயிடுச்சுல்ல. ஆறு வந்து என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் பிஎன் ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் 2np மைனஸ் என்கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் ஆர். அப்போ இங்கே ஒரு கியூ ஒன்று இருக்குது பற்றியா, கவனிக்கலை, அதுதான் கேட்குறேன். கவனிச்சுக்க, சில விஷயங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. மிஸ்டேக் வருது பாரு, இந்த கியூ விட்டுட்டேன் பாரு. nth டேர்ம் எழுதையில் 2np இங்கே ஒன்று இருக்குது பாரு, மைனஸ் பி ப்ளஸ் கியூ. அப்போ நம்மளுக்கு இங்கே வேரியேஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் கியூன்னு வரும். அப்போ இது என்ன வந்துடும், பி ப்ளஸ் கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் இதுலேயும் ப்ளஸ் கியூ வரும். அப்போ என்னடா தம்பி வரும், 3p ப்ளஸ் கியூடா. சரி தானே, அது இதில் என்ன வந்துடும், ப்ளஸ் கியூடா. ரைட்டு, அப்போ 5p ப்ளஸ் கியூடா. இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், இது ரெண்டுங்க டிஃப்ரென்ஸ் T2 மைனஸ் T1 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3p ப்ளஸ் கியூ மைனஸ் பி மைனஸ் கியூ அடிச்சிட்டோம்னா 2p. அதே மாதிரி T3 மைனஸ் T2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5p ப்ளஸ் கியூ மைனஸ் 3p மைனஸ் கியூ. இரண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 2p அப்படின்னு தான் வருது. அப்போ ஏபியை தான் ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டுது. கொஸ்டினில் ஃபால்ஸ்னு ஆன்சர் கொடுத்துருக்கா, என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு, என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஆன்சரை பொறுத்து தான் எதுவுமே. காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இது ஏபின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ அவன் சொன்னது ட்ரூன்னு சொல்கிறேன். நீ எதுக்கும் ஒன்று செக்அப் பண்ணிக்கோ, நீ மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கோ. அதில் ஏன்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி ஆன்சர் இருக்குது. சரிங்களா, வேறு மாதிரி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும். S1 ப்ளஸ் S2 S3 S4 வரிசையாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு டேர்ம்லேருந்து அந்த மைனஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்து கொண்டு வரலாம். புரியுதா சொல்கிறது? அப்படி செஞ்சு ஆப்ரேட் பண்ணி பாரு, இதே ஆன்சர் வருதா இல்லை வேறு எதுவும் மிஸ்டேக் வருதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு. ஓகேயா, குட். செக் பண்ணிக்க நீன்னு ஒரு தடவை. ஆமாம், மறந்துடாத. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேஜ் எது இருக்கா அப்படின்ட்டு பாரு, விட்டுருக்காமா அப்படின்னு பார்த்துக்கோ. செகண்ட் யூனிட் இதோட முடியுது. விட்ட பேஜஸ்லாம் செஞ்சுட்டேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க சம்பளம் தனியாக எடுத்து அப்படி இப்படி செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து ப்ராக்ரஸ் செக் கம்ப்ளீட்டட் இன் செகண்ட் யூனிட்டு. ஸோ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, புக்கில் எழுதி வச்சுக்க ஆன்சரை. பட் தெரிஞ்சுக்கிறேன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா தான் தெரியும், செய்ய முடியும். புரியுதா? அதனால் பார்த்துக்க. இந்த கணக்கு மட்டும் எனக்கு நீ செக்அப் பண்ணிக்க. ஒரு இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்க, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிவிட்டு. இல்லை நான் எது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை.